அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் சார்பாக அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் இந்த மார்ச் மாதம் 2026 சனிப்பெயர்ச்சி ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நண்பர்களே. ரிஷபராசி என்றாலே அது பூமி ராசி, காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடு. இந்த ரிஷபராசி என்பது பொறுமை என்பது அர்த்தம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று கூறுவார்கள். அது போன்று பொறுமைக்கு இலக்கணமான அமைதியாகவே இருந்து காரியம் சாதிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் யாராக இருந்தாலும் ரிஷபராசி அப்படி ரிஷப லக்னம் பிறந்துட்டாவே அவங்க ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை அவங்ககிட்ட இருக்கு. அவங்களுடைய தசா புத்தி சரியில்லாம இருக்கலாம், மற்றபடி நல்லா எல்லாமே வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை தேடிடுவாங்க. ரிஷபராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க? பொறுமைக்கும் நிதானக்கும் அறிவியர் நீங்க தான், அதுல ஒன்றும் மாற்ற முடியாது. ஜோதிடத்துல சொல்லுவாங்க ஐயா, ஆனா கடந்த 2-3 வருஷமா உங்ககிட்ட கேட்டா என்னத்த பொறுமை என்னத்த நிதானம் நிம்மதியே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கான்னு தான் சொல்லுவீங்க. எவ்வளவு உழைச்சாலும் முன்னேற்றம் இல்லையே, கால் கடுக்க ஓடுறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா பலன் கைக்கு வரலையே. மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து நம்ம வாழ்க்கைய என்ன ஆகுமோ ஒரு சின்ன தவிப்பு உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியுது. இந்த கவலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். அந்த பொன்னான நேரம் தான் இந்த சனிப்பெயர்ச்சி. கடைசி வரை வீடியோ பாருங்க. ஒரு விரிவா ஜோதிட அலசலோட பல நாட்கள் உட்கார்ந்து எடுத்த தகவல்கள் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நாளைக்கு மார்ச் 7ஆம் தேதி நவகிரகங்களின் நீதிமானான இருக்கக்கூடிய சனி பகவான் அவரோட சொந்த வீடான கும்பத்தை விட்டுட்டு மீனத்துக்கு மாறுறார். ரிஷபராசிக்கு இது எவ்வளவு பெரிய யோகம் தெரியுமா? இது வரைக்கும் உங்க ராசிக்கு 10ல உட்கார்ந்து கர்ம சனியா உங்களை போட்டு ஆட்டி படைச்சார். இந்த கர்ம சனின்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. கர்மானா வேலை. ஏற்கனவே சனி பகவான் வந்து கடிய வேலை வாங்குறவர். உங்களை வேலையில போட்டு வாட்டி எடுத்து உங்களுக்கே தெரியாம உங்களை ஒரு வைரமா பட்டை தீட்டி வச்சிருக்காரு. அது நல்லா தெரியுது, உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த வைரத்துக்கு ஜொலிப்பு வர்ற காலம் வந்திருக்கு. சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு 11வது இடத்துல லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. இந்த விஷயம், இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போம். ஜோதிடத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்குங்க. ஆபத்துல சனி இருந்தா இந்த ஜாதகன் ஒரு மகாராஜன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் 11ல இருக்கும்போது அவர் எந்த தீமையும் செய்ய மாட்டார், வாரி வழங்கத்தான் செய்வார். இனிமே பாருங்க, இதுவரை முடங்கி கிடந்த காரியம்லாம் தானா நடக்க ஆரம்பிக்கும். தொழில் ஏகப்பட்ட போட்டி, வேலையில ஏகப்பட்ட அழுத்தம்னு இருந்த நிலைமை மாறி இனிமே நீங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி வேலையில பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இதெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மங்கள செய்தி இப்போ உங்களுக்கு தேடி வரும். என்ன இது இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டோம், இப்போ திடீர்னு எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க ராசிக்கு 2ல நம்ம தேவர்களின் குருவான குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. குரு பார்க்க கூலி நன்மைன்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவை சொன்னாங்க. அதுவும் உங்க தனஸ்தானத்துல குரு உட்கார்ந்து அங்கிருந்து அவரோட பார்வை உங்க 6, 8, 10ன்னு 3 முக்கியமான இடத்த மேலையும் விழுகுது. அந்த பார்வை கடன் தொல்லையால தூக்கம் இல்லாம தவிச்சிங்கன்னா நிம்மதியா தூங்குவீங்க. கடனை அடைக்கிறதுக்கான வழிய குருவே உங்களுக்கு காட்டி தருவார். வராத பணமெல்லாம் இப்ப வசூலாகும். தீராத நோய் எல்லாம் இனி நீங்கி இப்ப ரொம்ப சுறுசுறுப்பா ஆகுறதுக்கான வாய்ப்பை குரு தருவார். குருவோட பார்வையால படிப்படியா குணமாகுது நீங்களே பாப்பீங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு பண வரவுன்னு உங்க வாழ்க்கை இப்போ ஒரு புது வேகத்தில் ஓட போகுது.
குறிப்பா உங்க கர்மஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில இதுவரை இருந்த சில முட்டுக்கட்டைகள், பிரச்சனைகள், நினைச்ச உடனே எதுவும் நடக்கல, பார்க்க போனா ஒருத்தர் பார்க்க முடியல, இப்படி பல தடைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உடைச்சு சிதற மாதிரி புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். அப்புறம் ராகு கேதுவை விட்டுவிட முடியுமா? 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. ஜோதிட விதியில ராகு 10ல இருந்தா பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு ஒரு சூட்சுமம் இருக்குங்க. இதுவரை நான் ஒரு சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இப்போ உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும். கௌரவம், அந்தஸ்து எல்லாம் தானா வந்து சேரும். வெளிநாட்டு வேலைக்காகவோ இல்ல வெளியூர்ல பெரிய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கணும்னு முயற்சி செஞ்சிட்டீங்கன்னா இந்த முறை நிச்சயம் அது கைகூடும் நண்பர்களே. அதே நேரத்துல 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வீட்டை புதுக்கி வைக்கிறது, இல்ல புதுசா ஒரு இடம் வாங்குறது, குடும்பத்துல ஒரு மங்கள சூழல் நிலவும், ஆன்மீகத்துல ஒரு நாட்டம் வரும், குலதெய்வ கோயில் விசேஷங்கள்ல கலந்துப்பீங்க. சிவராசி நேயர்களே, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கான காலம். காற்றுள்ள போதே தூத்திக்குங்க. சொல்லுவாங்க, காற்றும் பிள்ளையை தூத்துக்கொள்ளணும் இல்லையா? கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமா நிக்குது. இப்போ சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு முழு வீச்சில் இறங்குங்க. எறும்பூர கல்லும் தேயும். நம்ம இவ்வளவு பெரிய ஆளு, நம்ம மனசு வச்சா ஒரு விஷயத்தை தொடர்ந்து விடாமுயற்சியோட செய்யும்போது கட்டாயம் எல்லாமே நிறைவேறும் நண்பர்களே. பிள்ளைகளோட படிப்பு, அவங்க திருமண பேச்சு, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் கவலைப்படுத்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ பூவோட சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி சுமூகமா எல்லாமே நடக்கும். உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. தைரியம் இருந்தா தடையெல்லாம் ஒரு படிக்கட்டு தான். இனிமே உங்க வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகம் தான். கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகி சூரியனை கண்ட தாமரை போல உங்க வாழ்க்கை மலர போதும். சந்தோஷமா இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு திருப்தியா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த பதிவுல அடுத்த இதே சரிபயிற்சி நேரத்தில் உங்களை பார்க்குறேன். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களே, எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆதரிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், நண்பர்களுக்கும், சகோதரிகளுக்கும், சகோதரர்களுக்கும், பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றி சொல்லிடுறேன். எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புங்க, பகிர்ந்துக்குங்க. நன்றி.